ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பயங்கரமாக ஃபேமஸான ஒரு பாடகர்னா வந்து வேடன். நீங்களே கூட பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அவரை பற்றி. இப்போ திடீர்னு அவர் மேலே வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் ஒன்று வந்திருக்கு. என்ன நடந்தது? என்ன சம்பவம் சார் இது? இல்லை வேடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும் கிடையாது. கேரளாவில் பாடிட்டு இருந்த வேடன் இன்னைக்கு வந்து தென்னிந்தியா முழுவதுமே ஒரு அறியப்படக்கூடிய நபராக இருக்கிறார். அவருடைய எத்தனையோ இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. தன்னிச்சையாக பாடக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் என்னென்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வேடன்ட்ட மட்டும்தான் அதில் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். வேடன்ட்ட மட்டும்தான் அதில் வந்து ஒரு சமூக அக்கறை இருக்கும். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதி ரீதியான பிரச்சனைகள், மத ரீதியான பிரச்சனைகள், அது இந்தியாவை தாண்டி உலகமெங்கும் நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், இதுக்கெல்லாம் தொடர்ந்து பாட்டில் தன்னுடைய கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சாப்புல. அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட ஒரு ஃபோனில் பேசின வீடியோ கூட இருக்கும். நாங்கள் களத்தில் செய்கிறத நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பாட்டாக பாடுறீங்க அப்படின்னாரு. அவருடைய பாட்டுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேரளாவில் பெரிய ரசிகர் கூட்டம், ஒரு பெரிய சினிமா நடிகர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தளவுக்கு கூடுது. கேரளா மாதிரியான இடங்களில் ஒரு 20,000-30,000 பேர் இவருடைய கச்சேரிக்கு திரள்றாங்கிறதே பெரிய விஷயம். தமிழ்நாட்டே பயங்கரமான ரசிகர் பட்டாளம் உருவாயிருச்சு. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பேசுகிறாங்க. அவர் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல்.